தமிழ் திரையுலகுடைய மைல்கல் திரைப்படமான படையப்பா சமீபத்தில் மீண்டும் திரையரங்குகள் வெளியாகி ரசிகர்களிடையே அமோக வரவேற்பு பெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த திரைப்படத்திற்கு இருக்கும் மங்காத மவுசு தொடர்ந்து இதன் வெற்றியை படக்குழு உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பு கொண்டாட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகை ரம்யா கிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் KS ரவிக்குமார் ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு படையப்பா மற்றும் நீலாம்பரி மீண்டும் ஒரே சட்டகத்தில் இணைந்ததை கண்டு ரசிகர்களுமே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நம்ம ரஜினிகாந்த் சாருடைய ஸ்டைலும் ரம்யா கிருஷ்ணனுடைய கம்பீரமும் என்று குறையாமல் இருப்பத இந்த புகைப்படம் பறைசாற்றுதான். மேலும் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய மறு வெளியீட்டிற்கு முன்பாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது படையப்பா திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆகையால பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய உரிமம் அவரிடம் தான் இருக்கு. ஆகையால இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தை சுலபமாக எடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் பற்றியுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியிருந்தார். அதாவது இரண்டாம் பாகத்திற்கு படையப்பா 2 நீலாம்பரி அப்படின்னு டைட்டில் வைக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டுமல்லாமல் அந்த படம் முழுக்கவே அதிகப்படியாக நீலாம்பரியுடைய காட்சிகள் தான் இருக்கும் அப்படின்றதையுமே விவரித்திருந்தாரு. சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த கான்செப்ட் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்து போக கூடிய விரைவில் இதனை படமாக எடுங்க அப்படின்னு ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. சோ அதற்கான முயற்சிகளுமே தற்போது ஆரம்பமாகி உள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு எந்த நேரம் வேண்டுமானாலும் வெளியாகலாமா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.